அதன்படி எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, வார்த்தை பகுதியை பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் பொறுப்பேற்று கர்த்தாவே வேதத்தின் ஆழங்களை ஆண்டவரே வேதத்திலே கர்த்தாவே நாங்கள் எதை அறிய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை அறியும்படியா எங்களை நடத்துவீராக. வார்த்தையை முழுவதுமாய் கிருபையின் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்று ஆசீர்வதித்தாலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் எழுதின போது 10வது அதிகாரத்திலே 11வது வசனம் இப்படி சொல்லுது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பித்தது. அது என்ன திருஷ்டாந்தம்? இப்படி சில சொற்கள் வருகிற போது எங்களுக்கு உண்மையிலேயே விளங்காது. என்ன அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் சில வேளை எனக்கே இங்கிலீஷ் விளங்காதா, நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த புதுசாக கிங் ஜேம்ஸ் வேர்ஷனாவே எனக்கு ஒன்றுமே விளங்காது. நான் அந்த ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற புத்தகம். திருஷ்டாந்தங்கள் என்பது எக்ஸாம்பிள், அதாவது அவர்களுக்கு இது உதாரணமாக சம்பவித்ததாம். அது எவர்களுக்கு? இஸ்ரவேல் தேசத்தாருக்கு. அதாவது அந்த பவுல் ஆரம்பிக்கிற போதே இஸ்ரவேலர்களுக்கு நடந்த சில சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வந்த போது இப்படி சொல்கிறார், அவர்களுக்கு இது உதாரணமாக சம்பவித்தது, எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்ப நாங்கள் அநேக தடவைகள் தியானிக்கிற போது, பிரசங்கங்கள் பிரசங்கிக்கிற போது யாருடைய கதையை சொல்லுவார்கள்? இஸ்ரவேலர்களுடைய கதையை தான் நாங்கள் அதிகமாக தியானிப்போம். ஆபிரகாம் தொடக்கி ஆபிரகாமோ ஈசாக்கினுடைய கதையோ, யாக்கோபனுடைய கதையோ, அல்லது தாவீதுடைய கதையோ, சவுலுடைய கதையோ, எதை பார்த்தாலும் யாருடைய கதை? இஸ்ரவேலருடைய கதை. அப்ப நாங்க சில பல யோசிக்கலாம், நாங்கள் இலங்கையில் இருந்து வந்த தமிழர்கள், இந்தியாவில இருந்து வந்த தமிழர்கள், எங்களுக்கு என்னப்பா இஸ்ரவேலர்களுடைய கதை? எப்ப பார்த்தாலும் திருப்பி திருப்பி அதே கதைகளை தான் நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். அதே கதைகள்ல தான் பிரசங்கம் வந்து கொண்டிருக்கும். வேறு வேறு விதமாய் வந்தாலும் கதை அவர்களுடையதுதான். அப்ப அதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், அவை எல்லாமே நாங்கள் அவர்களை எடுத்து பார்க்கிறோமே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப எங்களை பாஸ்டர் அழகா சொல்லுவார், என்ன அவர்கள் ஒரு சாம்பிள். இஸ்ரவேல் ஜனம் ஒரு சாம்பிளாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்ப அவர்களை பார்க்கிற போது நாங்கள் தேவன் எப்படியாக இந்த உலகத்தோடு செயற்படுகிறார், மனிதர்களோடு செயற்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதனாலதான் இஸ்ரவேலை இஸ்ரவேலர்களுடைய காரியம், இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேலர்கள் ஏன் வேறு பிரிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் ஏன் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், வேறு பிரித்து அழைக்கப்பட போகிற அந்த புறஜாதிகளாகிய சபையாகிய எங்களுக்கு உதாரணமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அல்ல மேன்மையானவர்கள். மேன்மையானவர்கள் யார்? சபையாகி. அவர்கள் எங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணம் என்னதுக்கு சொல்லுவோம்? புஷ்பராணி நிசாந்தனிக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த புள்ளிய பாரு, நல்லா படிச்சிச்சு, யூனிவர்சிட்டி போனிச்சு, இப்ப நல்லா இருக்குது. அது ஒரு உதாரணமாக காட்டுவோம். ஒரு ஆளை இன்னொரு ஆளை உதாரணமாக காட்டுவோம். பார், அவன் ஒழுங்கு இல்லாம குடிச்சு வடிச்சு தெரிஞ்சா இன்னைக்கு நாலு ரோட்ல நிக்கிறான். இப்படி ஒரு உதாரணத்தை காட்டுவோம். அப்ப அதே போலதான் இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதனாலதான் நாங்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலில் இருந்து எடுத்து காட்டுவோம். தாவீதை பாருங்கள், சாமுவேலை பாருங்கள், சாலமோனை பாருங்கள். இப்படியாக அவர்கள் எங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அப்ப நாங்கள் இந்த நாளிலும் இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு மிக நீண்ட தியானத்துக்குள்ளே போக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இதனுடைய அடிப்படையிலே இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்திலே அடிமைத்தன வீட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி நடந்து கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்ப அதுவரையிலுமான அந்த தியானத்தை நாங்கள் எடுத்து தியானிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப இது எத்தனை பகுதிகளாக போகும் என்று எனக்கே தெரியாது. என்று சொன்னால் பெஸ்டான ஸ்டாப்ல நாங்க நிற்போம். ஐசி ட்ரெயின் போய் இப்ப எல்லா ஸ்டாப்லயும் நின்றா நல்லா இருக்காது. அப்ப பெஸ்டான ஸ்டாப்ல நின்று நாங்கள் எந்தெந்த தியானிக்க ஆவியானவர் ஏவுகிறாரோ அந்த பகுதிகளில் எல்லாம் நாங்கள் தியானிப்போம். அப்ப ஏன் இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், பவுலடிகள் அழகாக சொல்லி இருக்கிறார். என்ன, எங்களுடைய முற்பிதாக்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், அவர்கள் மிருகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தார்கள். அப்ப இன்றைக்கும் கிறிஸ்துவை பரிச்சை பார்க்கிறவர்கள் சபையில உண்டு. கோராகை போல முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் சபைகள்ல உண்டு. மோசையை போல கர்த்தரிடத்துல போராடி ஜெபிக்கிறவர்கள் சபைகள்ல உண்டு. அப்ப எல்லாருமே எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, எல்லா எக்ஸாம்பிளும் நாங்கள் எங்க இருந்து எடுக்கலாம் என்று சொன்னால் இஸ்ரவேலர்களில் இருந்து எடுக்கலாம்.
அப்ப ஏன் சபைகள்ல இவங்க முரட்டாட்டம் பண்றாங்களே பிரதர் சொன்னா, ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? இந்த இஸ்ரவேல்ல முரட்டாட்டம் பண்ணினவங்க இருந்தாங்க. அப்ப எல்லாமே எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. அப்ப நாங்கள் அதில் இருந்து சிறந்த உதாரணங்களை இன்றைய நாள்ல தியானிக்க போகிறோம். அப்ப அதற்கு ஆதாரமா நாங்கள் எங்க போகணும்? இஸ்ரவேலர்களுடைய புறப்பாடை அறியணும். எந்த புத்தகத்துக்கு போகணும்? ஆதியாகமம், யாத்திராகமத்துக்கு நாங்க போவோம். ஆதியாகமத்துல நாங்கள் அவர்களுடைய அடிப்படையான அந்த முற்பிதாக்களினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே தான் நாங்கள் மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதனை குறித்து அறிய விற்படுகிறோம். அவர் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இந்த நாளும் கூட நாங்கள் போவோம். யாத்திராகமம் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம், அதனுடைய 7-8 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். யாத்திராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தையும் நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப தேவன் எங்களோடு இடைப்படுகிற சந்தர்ப்பம் இதுதான். அவர் இஸ்ரவேலர்களோடு தேவன் இடைப்பட போகிற சந்தர்ப்பம். இதற்கு முன்பு அவர் யாரோடு இடைப்பட்டார்? யாக்கோபோடு இடைப்பட்டார். யாக்கோபோடு இடைப்பட்டு 400 வருஷங்கள் யாக்கோபோடு யோசேப்போடு அவர் இடைப்பட்டு கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் கடந்தோடி விட்டது. அப்ப அந்த 400 வருஷங்களும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே கொஞ்ச காலம் அவர்கள் ஆளுகை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். பிறகு அவர்கள் பலகி பெருகிற போது எகிப்தியர் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே தேவன் மறுபடியும் இஸ்ரவேலர்களோடு இடைப்படுகிறார். அவர் இடைப்படுகிற போது எப்படியாக மோசையோடு பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும். மோசே என்ன செய்கிறார்? இப்ப வனாந்தரத்திலே தன்னுடைய மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது அவர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற அந்த ஓரேப் என்கின்ற தேவ பர்வதம் வரைக்கும் வருகிறார். அங்கே எரிகிற செடியின் மத்தியிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்ப நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதம் யாரை அடையாளப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை. அதாவது அவர் பூமிக்கு மனுஷனாக வெளிப்படும் போது அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அதற்கு முன்பும் அவர் பல தடவைகள் சில பரிசுத்தவான்களோடு, இல்ல சில தேவ மனுஷர்களோடு, இல்ல சில மனுஷர்களோடு அவர் இடைப்பட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் வேதம் அவரை கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறது. அப்ப மோசையோடும் அவர் வந்து பேசினார். பிரியமானவர்களே, அப்ப இயேசுவானவர் எந்த சந்தர்ப்பங்களில் அவர்களோடு இடைப்பட்டாரோ அதே போலதான் எங்களோடும் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அப்ப எரிகிற செடியின் மத்தியிலிருந்து பேசின அந்த தேவன் அவர் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னத்திற்காக வந்தேன் என்பதைத்தான் நாங்கள் வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகம் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப நாங்கள் இப்ப கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு முன்பான அந்த நிலைமைக்கு போயிருந்தால் எங்களுடைய சூழ்நிலையும் இப்படித்தான் இருந்திருக்கும். எப்படியான சூழ்நிலை? உபத்திரவத்தை, கூக்குரலை, வேதனை, அதாவது தேவன் நாங்கள் படுகிற இந்த வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை அறிந்தவராய் எங்களோடு இடைப்பட்டதுனால்தான் நாங்கள் அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அப்ப தேவன் எங்களை அந்த சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களை, அதைத்தான் அவர் எகிப்தியருக்கும் செய்தார், இஸ்ரவேலருக்கும் செய்தார். அதேதான் எங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அது அடையாளமாக அல்லது உதாரணமாக நடந்துச்சு. எங்களுக்கு அது எங்களுக்கு நிஜமாகவே நடந்த ஒரு காரியம். அப்ப நாங்கள் அதை பார்க்கிற போது நாங்கள் இந்நேரத்துக்கு பார்க்கலாம், எங்களுடைய வேதனையான சூழ்நிலையில நாங்கள் கண்ணீரோடு போராடி கொண்டிருந்த போதுதான் இயேசுவானவர் எங்களோடு
இடைப்பட்ட நாங்கள் மத்தேயு புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 28, மத்தேயு 11:28 எங்களுக்கு எல்லாருக்குமே நன்கு தெரிஞ்ச ஒரு வசனம். வசனத்தை தொடங்கினாலே நாங்க எல்லாருமே முடிச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு மிக பரிச்சயமான வசனம். மத்தேயு 11:28. இல்ல, மத்தேயு 11:28 நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யாரோடு அவர் இடைப்படும்படியாக அல்லது யாரை விடுதலை பண்ணும்படியாக வந்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை தேவன் தன்னண்டையிலே சேர்த்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன? இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. மோசைக்கு சொன்ன போது என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை, கண்ணீரை, அவர்களுடைய ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அவர்களை நான் விடுதலையாக்க போகிறேன். விடுதலையாக்கினால் மட்டும் போதுமா? நாங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், உடனடியா வந்து எங்களை இந்த கஷ்டத்துல தனோயன் என்ன அடிமையா வச்சிருக்கிறார், சுபேசன் வந்து என்ன வீட்டு விட்டா மட்டும் போதுமா? இனி இது தனோயன் நீ இவரை அடிமையா வச்சு, போலீஸ் அப்படித்தான் செய்வான். பெல்ஜியம் போலீஸ் என்ன செய்வார்? 2 பேர் பிரச்சனைன்னு சொன்னா நீ பிரச்சனை பண்ணக்கூடா, நீயும் போ, நீ எங்க போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை. கர்த்தர் அப்படி எங்களை விடுவிக்கிறவர் அல்ல. அவர் விடுவிக்கிற போது என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக எங்களுக்கு சொல்கிறார். உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் முதலாவது எங்களுடைய உபத்திரவத்தை, எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய சூழ்நிலையை காண்கிறார். அதிலிருந்து எங்களை, அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை சந்திக்கிறார், அதிலிருந்து எங்களை விடுவிக்கிறார், எங்களை ஒரு நிலையான ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த ப்ரொசீஜர் தான் யாருக்கு நடந்துச்சு? இஸ்ரவேலர்களுக்கு நடந்துச்சு. அதே சேம் ப்ரொசீஜர் தான் எங்களுக்கு நடக்க போகுது. அப்ப நாங்களும் இப்படியான உபத்திரவமான சூழ்நிலையில இருந்து கர்த்தரால விடுவிக்கப்பட்டோம். இப்ப உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை, ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமில்ல, பரிசுத்தவான்களுக்கு எழுதின அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எழுதுகிறார்கள், இவ்வளவு வாழ்க்கை ஒரு வனாந்தர ஜாத்திரை போல நாங்கள் கடந்து போகிறோம். அப்ப இந்த பாடுகள் எல்லாமே ஒரு வனாந்தர ஜாத்திரை போல கடந்து நாங்கள் பரமகானாகிய பரலோகத்தை அடைய போகிறோம். அப்ப இஸ்ரவேலர்களும் அப்படித்தான். அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு வனாந்தர ஜாத்திரையின் வழியாக கடந்து வந்து பாலந்தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். அப்ப இந்த சம்பவங்களை தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் அவை எங்களுக்கு உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த உதாரணத்தை நாங்கள் அறிந்து வைத்திருந்தால் நாங்கள் அப்ப யோசிப்போம், எங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்களும் கடந்து போவோம். நிச்சயமா இல்லையென்று சொன்னால் வேதம் உங்களுக்கு எழுதி வைத்திருக்காது. அப்படியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நாங்கள் எல்லாருமே கடந்து போவத்தான் மதம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் இப்படியான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகிறபடினாலே கர்த்தர் அதை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு எச்சரிப்புக்கு உண்டாகும்படியாக சில வழிகள் அதை எச்சரிக்கும் எங்களை. இந்த பாரு, நீ இந்த வழியில போற, நீ இஷ்டவேலர்கள் முறுமுறுத்தது போல முறுமுறுக்கிற, நீ கோராக போல எதிர்த்து பேசுகிற, நீ பிலேயாமினுடைய வஞ்சனைக்குள்ள விழப்பாக்குற, அப்படியாக தேவனங்களை எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அதற்கு நாங்க முதலாவது என்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும்? எச்சரிப்பை நாங்க பெறணும்னா முதல்ல இந்த உதாரணங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் அந்த நோக்கத்தோடு இந்த பகுதிகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைய நாள்ல நாங்கள் எதை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், மோசேயோடு எவ்விதமாய் கர்த்தர் இடைப்பட்டார் என்பதை குறித்து இன்றைய நாள்ல நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்போ எரிகிற முச்செடியின் மத்தியில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனோடு பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறபடி கர்த்தருடைய தூதனானவர் என்ற அந்த பதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பழைய ஏற்பாட்டு பேராயிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப அவர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை கண்டு நான் இப்ப அவர்களை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்கிறார்? 9வது வசனத்திலே, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் நான் கண்டிருக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை 10வது வசனம், என் ஞானத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால உபத்திரவத்தில நெருக்கத்தில இருக்கிற ஜனங்களை
விடுவிக்கும்படியாக தேவன் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர், அப்ப தேவனே எங்களை தெரிந்து வச்சுக்காருன்னா நாங்க வீடு வாசல் எல்லாம் வாங்கி நல்ல வசதியா இருக்கிறதுக்காக தெரிந்து வச்சுக்காரா? அதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நான் நெடுகளுமே சொல்லுவேன், முதலாவது தேவனே அவருடைய ராஜ்யத்தையும் கடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். கூடுதலாக கொடுக்கப்படுகிற டிப்ஸுக்கு தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அலைகிறோம். அது இல்லையே, நாங்கள் அவருடைய மெய்யான நன்மை அது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்றது, பரலோகத்தை கொடுப்பேன் என்றது. அதை நோக்கி நாங்கள் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் எங்களை தெரிந்து கொள்வதனுடைய முக்கியமான நோக்கம் நெருக்கத்திலே இருக்கிற ஜனங்களை அவரண்டையிலே அழைக்கும்படியாக. அப்ப மோசேயை அவர் சந்தித்த போது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஜனத்தினுடைய அந்த உபத்திரவத்தில் இருந்து அவர்களை விடுதலைக்கு ஆக்கும்படியாக நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அதுதான் மோசேக்கு அவர் அழைத்ததனுடைய நோக்கம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டு அவர் கொடுக்கிற அந்த செய்தி என்ன? நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் எனக்காக விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி அப்படி சொன்ன போது மோசேக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத பதில் தான் நாங்க சொல்கிற அதே பதில தான் மோசேயும் சொன்னார். 11வது வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் மாத்திரம் என்றார் என்று சொன்னால், இப்ப நான் எங்களுக்கும் யூரோப்ல இருக்கிற எங்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் ஒரு ஆட்களுக்கு சொல்லுகிறது என்பது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஏஞ்சலுமாகும் அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமையில இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்களோட வைராக்கியமா இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க அவங்களாவது ஓரளவுக்கு சொல்லி ஆண்டவருடைய அன்பை புரிய வைக்கலாம். ஆனா இங்கே இருக்கிறவங்க அந்த அவர்களுடைய அந்த பண்பாடுகள் கலாச்சாரங்களை அப்படி இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதமான சூழ்நிலையில இருக்கிறவர்கள். அப்ப அவர்களிடத்தில் இருந்து போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை விடுவிக்கிறது என்பது கூடாத காரியம். மோசே மதத்தான் சொல்கிறார், பார்வோனிடத்துக்கு போகிறதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கிறதுக்கும் நான் எம்மாத்திரம். ஆனால் எங்களுக்கு தெரியும், இதே மோசே தான் 40 வருஷத்துக்கு முன்பாக என்ன நினைத்தார்? தன்னுடைய சொந்த பலத்தினால தான் இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவேன் என்று நினைத்தார். ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறதை பார்த்து உடனே அவற்றை வாளை எடுத்து வெட்டி கொலை பண்ணுகிறார். இந்த காரியம் பார்வோனுக்கு தெரிய வருமோ என்று பயந்த போதுதான் அவர் பயந்து ஓடி போய் இப்ப 40 வருஷமாய் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மோசையை இப்பொழுது தேவன் அழைக்கிறார். என்று சொன்னால், தேவன் இப்பொழுதுதான் மோசையை தகுதி உள்ளவனாய் காண்கிறார். சில வேளைகள்ல நாங்க இணைப்போம், என்ன 40 வருஷம் நான் பார்வோனுடைய அரண்மனையில சேவித்தவன், எனக்கு இப்ப எல்லா கலைகள், எகிப்தினுடைய கலைகள் தெரியும், அது தெரியும், எனக்கு வாள் வீச்சு தெரியும், அது தெரியும், கட்டிட சாஸ்திரம் தெரியும், எகிப்தியருடைய மருத்துவ அறிவு மோசைக்கு இருந்திருக்கலாம். அப்ப எல்லா காரியங்களிலும் நான் தெரிந்தவனா இருக்கிறபடினால இப்ப நான் இஸ்ரவேலர்களை நடத்த தகுதி உள்ளவன் என்று சொல்லி மோசே நினைத்தார். அதே போலதான் சிலவளை நாங்களும் நினைக்கலாம். நான் பைபிள்ல ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கரைச்சு குடிச்சிட்டேன், அந்த பைபிள் ஸ்கூலுக்கு போனா, இந்த பைபிள் ஸ்கூலுக்கு போனா, அவர்கிட்ட பைபிள் படிச்சினா, இவர்கிட்ட பைபிள் படிச்சினா, அப்ப என்னால எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த தகுதியை கர்த்தர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. எப்பொழுது கர்த்தர் அவனை தகுதி உள்ளவனாக காண்கிறார் என்று சொன்னால், 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து ஆடு மாடுகளை மேய்த்த போதுதான் கர்த்தர் அவனை தகுதி உள்ளவனாக காணுகிறார். ஏன்? அவனுடைய ஊழியம் என்ன? 40 வருஷம் அவன் இஸ்ரவேலர்களை எங்க நடத்த போகிறான்? வனாந்திரத்திலே நடத்த போகிறான். அப்ப கர்த்தர் அதை தகுதிப்படுத்தி விட்டு இப்போ அவனை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் அவன் தன்னுடைய அறிவில் என்ன நினைக்கிறான்? முதலாவது பரவாயில்ல, நான் அப்ப 8th இருக்க எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. இப்ப நான் A லெவல்ல படிச்ச கெமிஸ்ட்ரி பயாலஜில இதை கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாதே. 15 வருஷமா அதை பற்றின எந்த தொடர்புமே இல்ல. அப்ப சொல்லி இருந்தாலும் ஆண்டவரே கொஞ்சம் பைபிள் வாசிச்சே ஏதாவது விளங்கும். இப்ப என்னண்டே விளங்குது இல்ல. திருஷ்டாந்தம் என்றாலும் என்னென்னு தெரியல, உன்னதம் என்றாலும் தெரியல, ஆசீர்வாதம் ஒன்றுமே தெரியுது இல்லையே ஆண்டவரை. இப்ப போய் நடத்த சொல்றீங்களே, நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்ற இல்ல, யாரு இப்பதான் நான் உன்னை தகுதி உள்ளவனாக காண்கிறேன் சொல்லி. இப்ப நாங்க ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஒரு நாளும் உலகத்தினுடைய நுழைச்சோடு தேவனுடைய காரியத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தேவன் எங்களை தகுதி உள்ளவராக கண்டால் நாங்கள் தகுதி உள்ளவர் தான். நான் மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு புழு, ஒரு பூச்சி, நான் ஒரு மண், அதெல்லாம் முன்பு அப்படி இருந்தோம்.
ஆனால் தேவனங்களை தகுதிப்படுத்தின பிறகு, கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை தகுதிப்படுத்தின பிறகு, கிறிஸ்துவனுடைய நீதி எங்களை தகுதிப்படுத்தின பிறகு எங்களுடைய நிலைமை அப்படிப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் தெளிவு அறிந்திருக்க வேண்டும். ஆனால் மோசே இதைத்தான் சொன்னான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி இஸ்ரவேல் புத்திர அடுத்த கேள்வியை மோசே கேட்கிறார். அதுக்கு கர்த்தர் சொல்கிற பதில் என்ன? 12வது வசனத்திலே அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். கர்த்தர் அவரை உறுதிப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இப்ப மோசே அடுத்த ஒரு முக்கியமான கேள்வியை கர்த்தரை நோக்கி கேட்கிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். இது ஒரு நியாயமான கேள்வி. ஏன் நியாயமான கேள்வி என்று சொன்னால், எகிப்திலே அநேக கடவுள்கள் உண்டு. அந்த கடவுள்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? பேர் இருக்கு. ஒரு பேர் இருக்கு. இந்த பேர் என்று சொல்லி அது இன்றைக்கும் தெரியும். அந்த கடவுள்களுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லி கஷ்டமான பேர் என்ன சொன்னா பழைய எகிப்திய மொழி பேர்கள். ஆனால் அந்த பேர்கள் உண்டு. அப்ப இப்ப மோசே சொல்லுகிறார், நான் போய் சொன்னாலும் அவர்கள் யார் என்று பேர் கேட்பார்களே என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுக்கு ஒரு குல தெய்வம் உண்டு என்று தெரியும். ஆபிரகாமுக்கு ஒரு தெய்வம் உண்டு, ஆபிரகாமை அழைத்த ஒரு தெய்வம் உண்டு என்று அவர்களுக்கு தெரியும். அவர் ஈசாக்கை நடத்தினார், யாக்கோபை நடத்தினார், யோசேப்பை நடத்தினார் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கடவுளை பற்றி அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால அந்த எகிப்தில இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, தங்களோட கடவுளையும் கும்பிடுவார்கள். இங்க சில ஆட்கள் வீட்டை பார்க்கலாம், தங்கட கடவுள்கிட்ட போட்டோ இருக்கும், ஏகப்பட்ட கடவுள்கிட்ட போட்டோ இருக்கும். அதுக்காக அதே போல அவர்கள் எகிப்தில இருந்த அந்த எகிப்தியருடைய கடவுள்களையும் கும்பிட்டார்கள். அவர்களை குறித்து நல்லா அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் எகிப்தின் கடவுள்களை குறித்த நல்ல அறிவு அவர்களுக்கு இருந்துச்சு. இப்ப மோசே கேட்கிறார், நான் போய் சொன்னால் அவர்கள் கேட்பாரு, எந்த கடவுள் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி. இந்த கேள்வி நான் நினைக்கிறேன் கடவுள் எதிர்கொண்டதிலேயே மிக கடினமான கேள்வியா இருக்கும். ஏன்னு சொன்னால், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஆண்டவர் இதற்கு அவருடைய பேர் என்னது சொன்னார்? தமிழ்ல வாசிக்கிற போது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல வாசிக்கிற போது எப்படி இருக்குது? I am that I am. அதாவது I am என்றதான் உங்களை அனுப்பினேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான் உன்னை அனுப்புறேன் என்று போய் சொல்லு. என்னுடைய பேர் என்னன்னு கேட்டா நான் தான் என்று போய் சொல்லு. அவ்வளவுதான் அவருக்கே தெரிஞ்சது. ஏன்னு சொன்னால், இதுவரைக்கும் தேவனுடைய பேரை யாரும் கேட்டதும் இல்லை, தேவனுக்கு ஒரு பேர் இருந்ததும் இல்லை. ஏன்னு சொன்னால், அனாதியிலே அவர் ஒருவரே இருந்தார். அப்ப அவருக்கு என்னதுக்கு ஒரு பேர் என்று சொன்னால், 2 பேர் இருந்தா தான் பேர் தேவை. இவனுக்கு என்ன பேர், அவனுக்கு என்ன பேர் தான் 2 பேரையும் கூப்பிட. தேவனுக்கு எந்த நாமமும் இல்லை. தேவனை பார்த்து முதலாக உடைய நாமம் என்ன என்று மோசே கேட்ட போது அவர் என்ன சொல்லிவிட்டார்? நான் தான் என்று போய் சொல்ல. இவ்வளவுதான் அவர் சொன்னார், நான் தான். அதனுடைய எபிரேய பதம் என்னன்னு சொன்னால் ஹயா. ஹயா என்கின்ற அந்த பெயரைத்தான் அவர் சொல்லி அனுப்பினார் மோசேக்கு. மோசேக்கு எபிரேய பாசை துப்பரவா தெரியாது. என்று சொன்னால், அவர் சிறு குழந்தையா இருக்கிற போதுதான் அவருடைய தாய் தகப்பன் அவரை வளர்த்தார்கள். அதற்கு பிறகு அவர் பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தார். அதனால அவருக்கு எகிப்திய பாஷை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா 40 வருஷமா இப்ப பேசல. அதனால அதுவும் தடக்கித்தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஆனால் அவருக்கு இஸ்ரவேலர்களுடைய பாஷை துப்பரவாய் தெரியும். எபிரேய பாஷை அவருக்கு துப்பரவாய் தெரியாது. அதனால கடவுள் என்ன சொல்லி அனுப்பினார் என்று சொன்னார், ஹயா, என்னுடைய பேர் ஹயா. அப்ப மோசேனை தர அவருடைய பேர் ஹயா வாக்குன்னு சொல்லி. ஆனா மோசேக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அது நான் தான் என்று சொல்லி. அப்ப அந்த ஹயா என்ற பேரை இஸ்ரவேலர்கள் சும்மா பயன்படுத்துவாங்க. நாங்க நான் தான் என்று சொல்றாங்க, எல்லா நேரம் நான் தான் என்று தானே சொல்லுவேன். ஆறு சொன்னது நான் தான் சொன்னான். அப்ப இஸ்ரவேலர்கள் அதை பொதுவாக பயன்படுத்தின ஒரு பேர் தான் ஹயா. ஆனால் எப்பொழுது மோசே அந்த பேரை போய் கர்த்தர் தன்னுடைய பேரை ஹயா என்று சொன்னாரோ, அதற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தன்னை நான் தான் என்பதை பயன்படுத்த ஹயா என்ற பெயரை பயன்படுத்துகிறதே இல்லை. ஹயா என்ற அந்த பெயரை அவர்கள் எந்த இடத்திலுமே பயன்படுத்த மாட்டார்கள். கர்த்தர் என்பதற்கு வேற வேற பெயர்களை தான் சொல்வார்களே ஒழிய கயா என்கின்ற அந்த நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு பயமே. கர்த்தர் தன்னுடைய பெயர் என்று சொன்னபடினால் அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அந்த பெயரை மிக தைரியமாக உச்சரித்த ஒரே ஒருவர் உண்டு. யாரது?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் தான் என்று அவர் வேதத்தில் நீங்க புதிய ஏற்பாட்டில் எல்லாம் வாசிப்பீங்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே நானே என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தின பேர் ஹயா. அப்ப சில பேர் கேட்பாங்களே, உங்களை அந்த என்ன பேர் அவருக்கு, இந்த சில முஸ்லீம் ஆக்கள் யெகோவா விட்னஸ்காரங்க எல்லாம் கேட்பாங்க, இயேசு எப்பயாவது தன்னை கடவுள் என்று சொன்னாரா? இயேசு மட்டும்தான் தன்னை கடவுள் என்று சொன்னார். அது யூதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி தெரியும்? அவர் தான் ஹயா என்று சொன்னார். நானே அந்த எபிரேய பாச அந்த ஹயா என்ற அந்த சொல்லை பயன்படுத்தினவர் இயேசு மட்டும்தான். நீங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு பிறகு வாசித்தீங்கள் என்று சொன்னால், நானே நல்ல மேய்ப்பன், நானே நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று அதற்கு பிறகு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கீழே வாசித்தீங்கள் என்று சொன்னா யூதர்கள் என்ன சொல்வார்கள்? இவன் தேவ தூசணம் சொன்னானே, தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான் இவன் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு எபிரேய பாசம் தெரியாதபடினாலேயோ அல்லது தமிழ்ல அதை எழுதப்பட்டிருக்கிறபடியா இல்ல இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கிறபடியால எங்களுக்கு விளங்குது இல்லை. அதனால எபிரேயர்களுக்கு விளங்கிச்சு, இவன் தன்னை ஹயா என்று சொல்லுகிறான். இவன் என்ன மோசையோடு பேசின கடவுள் தான் தான் என்று சொல்லுகிறான். என்று பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய நாமத்தை இந்த இடத்துல அறிவித்தார். இது எங்களுக்கு எதற்கு முக்கியமா இருக்குது என்று சொன்னால், இதே பேரைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். அவர் தன்னை அப்படித்தான் வெளிப்படுத்தினார். அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியும்? மோசையோடு பேசின அந்த கடவுள் தான் தான். மோசையோடு பேசினது வேறு யாரும் இல்லை, நான் தான் என்பதை அவர் புதிய ஏற்பாட்டிலே ஆணித்தரமாக உறுதிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு மட்டுமல்ல, 15வது வசனத்தில் அவர் இன்னொரு பேரையும் சொல்கிறார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னை இப்படித்தான் அடையாளப்படுத்தினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்ற இடத்திலே யெகோவா என்கின்ற அந்த சொற்பதத்தை அவர் பயன்படுத்தினார். இதுதான் என்னுடைய நாமம், தலைமுறை தலைமுறையோடும் இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாவம் என்று சொன்னார். அப்ப அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? கர்த்தர், யெகோவா என்று வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அப்ப ஏன் அவர் அந்த பெயரை அவர்களுக்கு பயன்படுத்தினார் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் அவர் யார்? கர்த்தர், எஜமா. அவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். அவ்வளவுதான் அவர்களுக்கும் தேவனுக்குமாய் இருந்த தொடர்பு. அதனாலதான் அவர் கர்த்தர் என்ற சொல்லை அவர்களோடு பயன்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய எங்களுக்கு அவர் கர்த்தராக மட்டும் இடைப்படவில்லை, அவர் சகோதரனாக இடைப்பட்டார், இரட்சகராக இடைப்பட்டார், மணவாளனாக இடைப்பட்டார். மேன்மையான அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதாவது புதிய ஏற்பாட்டில் அவர் அநேக தடவை சொன்னார். தான் சிலுவைக்கு போகிற முன்பு என்ன சொன்னார்? நான் உங்களை நீ தோழர்களே என்று அழைப்பேன் என்று சொன்னார். இனி நான் உங்களை சகோதரர்கள் என்று அழைப்பேன் என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னால், மிக நெருக்கமான உறவுக்குள்ளே அவர் அழைத்தது யாரை? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய எங்களை. பிரியமானவர்களே, நாங்க என்ன நினைக்கிறோம்? யூதர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. யூதர்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பு அவர் கர்த்தர், இவர்கள் அவர்களுடைய பணிவிடைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு சபை, அவருடைய பரிசுத்த மனவாட்டியாயிருக்கிறது. அவர் எங்களுடைய நேசராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் நாங்களாயிருக்கிறோம். அப்ப இப்ப மோசே மறுபடியும் தேவனிடத்துல சொல்லுகிறார், என்ன? நான் வந்து உங்களை அனுப்புகிறேன் என்ற போது மோசே சொல்லுகிற காரியம் என்ன? நான் மந்த நாவுள்ள மனுஷன், ஒரு திக்குவாயன் என்று சொல்லுகிறார். அப்ப அதற்குரிய அர்த்தம் வந்து அவர் திக்கி திக்கி பேசுகிறவர் அல்ல. அவருக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, நாங்க அப்படித்தான் திக்குவாயன் இன்றைக்கு நாங்க என்ன கர்த்தர் உங்களை அனுப்பினார் அப்படி திக்குகிறது அல்ல. மோசே என்ன சொல்ல வந்தாருன்னு சொன்னால், நான் இப்ப இஸ்ரவேலர், நீங்க 2 பேரிடத்துல பேச சொல்லி சொல்லுகிறீர்கள். ஒன்று இஸ்ரவேலர் இடத்துல, அடுத்தது பார்வோன் இடத்துல. இப்ப இஸ்ரவேலர் இடத்துல போய் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன தெரியாது? எபிரேய பாஷை துப்புரவாய் தெரியாது. பார்வோனிடத்துல போய் பேசுகிறதுக்கு எனக்கு எகிப்திய பாஷை தெரியும் கொஞ்சம். ஆனால் பார்வோனிடத்துல போய் அந்த அந்த எபிரேய பாஷையில வச்சு பேசல. இப்ப நாங்க போயிட்டு கிங்கோட பேசுவோமா? இப்ப பாத்தீவன் கிங்கோட இல்ல பொம்சாரியாவது நாங்க இந்த கதையில போயிட்டு போறோம். நல்ல ஆபீசரோட போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பேச இல்லாத. அதற்கு ஒரு நல்ல
டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது எங்களுக்கு சரளமாக அந்த மொழியை பேசக்கூடியவர். மோசே இதைத்தான் சொன்னார், நான் ஒரு வாக்கு வல்லமை உள்ளவன் இல்லை, அதாவது எனக்கு இந்த 2 பாசையிலையுமே தெளிவில்லை என்று சொன்னார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆரோனை உன்னோட அழைத்து கொண்டு போய் அவன் வாக்கு வல்லமை உள்ளவனா இருக்கிறான். விச் மீன் அவனுக்கு 2 பாசையும் தெரியும். அவனுக்கு எகிப்தியருடைய பாசையும் தெளிவாய் தெரியும், இஸ்ரவேலருடைய பாசையும் தெளிவாய் தெரியும். அப்ப கர்த்தர் எதற்காக ஆரோனை மோசையோடு சேர்க்க வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் மோசையினுடைய அந்த தாமதத்தின் நிமித்தமாகத்தான். சில வேளைகள்ல பாருங்கள் கர்த்தர் அந்த நல்ல வசனம் பாருங்க, எத்தனையாவது வசனம் சொன்னால் கர்த்தர் 4ஆம் அதிகாரம் 14 13 அதற்கு மோசே சொல்கிறார் 13வது அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். என்ன சொல்கிறான் மோசே? எல்லாம் ஓகே தான், எல்லாத்தையும் கேட்டான். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அனுப்புறீர், இப்படித்தானே நாங்க எல்லாத்தையும் கேட்போம் தெளிவா. ஒரு நல்ல ஒரு வேலை சொன்னா எங்க ஓடு நல்ல இன்னும் எடுக்கோடு நல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு தரமனிட்ட கேட்கறீங்களோ இருக்கா, சுபேசனிட்ட கேட்கறீங்களோ இருக்கா, எங்களை வேண்டாம். அதே மாதிரி தான் மோசையும் எல்லாம் தெளிவா கேட்டுட்டு யார் அனுப்புறீர், எதுக்கு அனுப்புறீர், எங்க அனுப்புறீர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னா, ஆண்டவரே நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற வேறு யாரும் அனுப்பும் என்று சொன்ன போது, அப்பொழுது 14வது வசனம் மிக முக்கியமான வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, யாராவது உங்களுக்கு போடுகிற ஊழியத்தை அல்லது உங்களுக்கு வருகிற ஊழியத்தை தட்டி கழிச்சு அவரை செய்ய சொல்லுங்களேன், காணிக்க பாட்டு பாட சொன்னா அவரை பாட சொல்லுங்களேன், வேதம் வாசிக்க சொன்னா இல்ல இவரை வாசிக்க சொல்லுங்களேன், நான் வாசிச்சா தடக்கும், நான் கொஞ்சம் அது எனக்கு இந்த இது பைபிள்ல எழுதியிருக்கிற தமிழ் அவ்வளவு தெளிவா வாசிக்க தெரியாது, தடக்கும், நானா பாட்டு பாடுறது, நானா பைபிள் போடுறது, எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாதே, இப்படிப்பட்ட சாட்டு சொல்லுகிறீங்களா? கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவரா. ஏன் அவருக்கு கோபம் வருதுன்னு சொன்னா, அவருக்கு மோசையினுடைய சூழ்நிலை தெரியாமல் அவர் அழைக்கவில்லை. எங்களுடைய சூழ்நிலை தெரியாமல் கர்த்தர் எங்களை எதற்கும் அழைக்கவில்லை பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அனுப்புகிறவர் நான், அதற்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து செய்வேன், உன்னோட வாயோட நான் இருந்து பேசுவேன். ஆனால் மோசையான அதை விசுவாசிக்க முடியாமல் போனிச்சு பிரியமானவர்கள். அதே போலதான் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்தால் அதை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறோம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களுடைய நுழைச்சு தான் நினைச்சு பார்க்கிறோம். எனக்கு ஆதியாகமத்துல கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கினார் என்றதே நாங்கள் ஒரு நிமிஷம் உச்சரிச்சு வாசிக்க வேண்டியிருக்கு சில வேளை. அப்ப நாங்க அதை வச்சுதான் நினைக்கிறோம். கர்த்தர் எங்களை கொண்டு பேசுகிற போது அவர் பேசுவார், அவருடைய பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கிற போது அவர் நடத்துவார், அவர் எங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக பயன்படுத்துவார் பிரியமானவர்களே. ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்களுடைய நிலைமையை நினைக்கிறோம். நான் என்ன செய்கிறேன், 40 வருஷமா ஆடு மேய்ச்சு கொண்டே திரிகிறேன், நானா போறது பார்வோன்னுட்ட. மோசே முதல்ல நினைத்தேன், 40 வருஷம் அரண்மனையில சேவிக்கிற போது நினைத்தேன் நான் தகுதி உள்ள ஒருத்தன் தான் என்று சொல்லி. ஆனா இப்ப 40 வருஷம் ஆடு மேய்ச்ச போது இப்படியும் சொல்லுவார்கள் சிலர், ஏன் மோசே தன்னை திக்குவாயன் என்று சொன்னாருன்னா 40 வருஷமா ஆடு மேய்ச்சி அந்த ஆடு தெரிந்தாங்க அப்படி மேய்ச்சி கொண்டு தெரிஞ்சபடியா இப்ப மோசைக்கு அவ்வளவுதான் தெரியும்னு சொல்லி. அப்படி இல்லை, அவர் கல்யாணமாக இருந்துச்சு, மனசியோட இருந்தார், அவருடைய மாமன் ஒரு ஆசாரியன், அவருக்கு மீதியானிய பாசை தெளிவா தெரிந்திருக்கு அவருடைய குடும்பத்தை. ஆனால் அவருக்கு தெரியாம இருந்த பாசை எபிரேய பாசையும் எகிப்திய பாசை அவருக்கு நன்கு தெரிந்த ஒரு பாசை தான். ஆனா இப்ப 40 வருஷம் பிராக்டிஸ் இல்ல. அப்ப இதோட போய் யாரோட பேச முடியாது, பார்வனோட கர்த்தர் என்ன அங்க இங்க இருந்தா என்ன சொல்லுவான், ராஜா அடிச்சுட்டுலா இவனே என்று சொல்லுவான். போனவன் நம்ம தெளிவா பேசணும், கர்த்தர் எங்களை அனுப்பினா இதுக்கு அனுப்பினா அதுக்கு வேண்டாம். ராஜா அவனுடைய நேரம் பிரீசியஸ், அவர்கிட்ட போயிட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார். மோசே பயந்து போயிட்டார். இப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு பயம் உண்டு. கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துகிற போது நாங்கள் எங்களை அதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஒருபோதும் நாங்கள் இணைக்கக்கூடாது. அநேகர் இன்றைக்கு தவறு அதுதான். கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி அனுப்பினால் அதற்கு மேலான தகுதி வேற யாரும் தர முடியாது. நான் பைபிள் ஸ்கூல் போயிலேயே, சில பேர் நான் பைபிளே வாசிக்கிறது இல்லையே, பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தினால் அதற்கு ஏற்ற விதமாக நடத்த பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அதற்கு பிறகு மோசேனுடைய அந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார், சரி இப்ப நீ ஆரோனை உனக்கு துணைக்கு அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல,
அடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்க போனோம் என்று சொன்னால், இப்ப எகிப்தி அதாவது மோசே போய் இஸ்ரவேலுடைய மூப்பர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தர்களை சந்தித்தார் என்று சொல்லுகிறார். 29வது வசனத்தில மோசேயும் அஹரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கர்த்தர் மோசேக்கு சொன்ன சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தார்கள். சில அடையாளங்களை கர்த்தர் தான் தன்னை அனுப்பினார் என்பதற்கு மோசே அடையாளம் எல்லாம் கேட்டார். ஆண்டவரே நீதான் அனுப்புற, அதெல்லாம் கேட்டுட்டு தான் சொன்னார், வேற யாரையும் அனுப்ப மாட்டேன். அப்படி இருக்கும் ஆண்டவருக்கு. நாங்களும் அப்படித்தானே, எல்லாத்தையும் கேட்போம் தெளிவா, ஆண்டவருக்கு எல்லாத்தையும் வாசிப்போம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா ஆண்டவரை வேற யாரையும் போடுங்க, நல்ல லிஸ்ட் போட்டோன்னே நல்ல இதை வேற யாரையும் போடுங்களோ, அவரை போடுறீங்களோ, இவரை போடுற சஜஷன் எல்லாம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டால் எங்களை கொண்டு நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாங்க என்ன பார்க்கிறோம்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார், மோசைக்கு பதிலாக ஆரோன் பேசுகிறார் என்று சொன்னால் ஆரோனுக்கு தான் இஸ்ரவேலர்களுடைய எபிரேய பாசை தெளிவாய் தெரிந்தபடியா அவர் பேசுகிறார். அப்ப இந்த அடையாளங்களை எல்லாம் கண்டபோது ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாங்களும் விசுவாசத்துக்குள்ள சும்மா வரையில, யாராவது விசுவாசத்துக்குள்ள சும்மா வந்தோமா? வந்து இயேசுதான் உண்மையான கடவுள், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறைந்தார் என்று சொன்ன உடனே அப்படியா பிரதர், அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யாராவது வந்தீங்களா? நாங்கள் எவ்வளவோ போராட்டம். ஏன்னு சொன்னால் அந்த பழைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது என்பது ஒரு கடினமான அந்த பகுதி. அப்ப அந்த ஜனங்கள் அந்த அடையாளங்களை கண்ட போது, கர்த்தரங்களோடு பேசின போது, கர்த்தரங்களை நடத்தின போது, சில அற்புதங்களினாலேயோ சில அடையாளங்களினாலேயோ சில வார்த்தைகளினாலேயோ கர்த்தரங்களை குறிப்பாய் உன்னைத்தான் நான் அழைக்கிறேன் என்பதை காண்கிற போதுதான் நாங்கள் அதை விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, அப்ப அப்படித்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார்கள் என்று அவர்கள் கேட்டபோது அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அப்ப நாங்களும் கர்த்தர் எங்களை சந்தித்தார், அவர் எங்களை விடுதலையாக்கிறார், அவர் எங்களுடைய கண்ணீரை காண்கிறார், எங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு வந்த போது நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம்? அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தோம். அப்ப இஸ்ரவேலர்களும் அந்த சூழ்நிலையில் அவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் காணும் எங்களுக்கு இதோட நிப்பாட்டுவோம் என்று சொன்னாங்க. மோசே பார்வோனோடு போய் பேச போகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன? பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ஏன் பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்கிற போது அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் தான் அனுப்புறதுக்கு சித்தமா இருக்கிறான், ஏனையா இவர் கடினப்படுத்தணும் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பார்வனே அனுப்புற கோபம்ன்றான் ஒவ்வொரு அடையாளங்களை பார்க்கிற போது. ஆனால் அடுத்த வசனம் சொல்லும், கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இப்ப ஏன் கடினப்படுத்தினார்? எதுக்கு கடினப்படுத்தினார்? ஏன் 10 வாதைகள் வந்துச்சு? ஏன் 10 கற்பனைகளை கொடுத்தார்? இது எல்லாத்தையும் வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கொண்டு வாங்க. நாம தொடர்ந்து தியானிக்கிற போது அதற்குரிய பதில்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்று சொன்னால், ஏன் இஸ்ரவேலர்களுடைய கதையை திருப்பி திருப்பி பார்க்கிறோம்? அந்த கேள்வி எங்களுக்கு கனதடவை இருந்திருக்கும். என்னடா இப்ப பார்த்தாலும் பிரசங்கத்துல தாவீதை பற்றி சொல்றீங்க, சாமுவேலை அவங்க எல்லாமே அரங்கட ஒரு குமாரை பற்றி சுரேஷை பற்றி சொன்னாலும் அது எங்களுக்கு தெரியும். என்ன இல்லாட்டிக்கு சிவசம்புவை பற்றியோ சுப்பிரமணியத்தை பற்றி சொன்னாலும் அது எங்களுக்கு தெரியும் எங்கட ஆட்கள். ஆனா இது யாருன்னே தெரியாதவங்களை பற்றி ஏன் நாங்கள் தியானிக்க வேண்டி இருக்குது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப இஸ்ரவேலர்களுடைய அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதும் அவர்கள் கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கப்பட்டதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சந்தித்ததற்கும் அவர் எங்களை பரம கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அடையாளமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரோமர் 6:20 இப்படித்தான் சொல்லுகிறது. என்ன? நாங்களும் முதல்ல பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அப்ப அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் எங்களுடைய நிலைமையும் என்ன? அடிமைத்தன வாழ்க்கை தான். அது மட்டும் பவுல் அநேக தடவைகள் அதை குறித்து எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் இப்புலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இந்த எபேசியருக்கு எழுதும் போது இந்த பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார அதிபதிக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எகிப்தினுடைய அடிமைத்தனம் என்றால் என்ன? பார்வோட எண்ணத்தை குறிக்கிறான்.
இது எல்லாத்தையும் குறித்து நாங்கள் பிறகு தியானிப்போம். சில காரியங்களை சொல்கிறேன். எகிப்தினுடைய அடிமைத்தனம், எகிப்து எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திற்கும் பாவத்திற்கும் எகிப்து அடையாளமாயிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திற்கும் அதனுடைய பாவ இச்சைகளுக்கும் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதற்கு. பார்வோன் யாருக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அவன் அடையாளமாக காட்டப்படுகிறான். அப்ப தன்னுடைய ஜனங்களை ஆராதிக்க போகும்படியாக கர்த்தர் அழைக்கிற போது பார்வோன் அதற்கு ஈஸியா விட்டு கொடுத்தானா? இல்லை பிரியமானவர்களே. அப்ப தேவன் எங்களை சந்தித்தாலும் இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகளோ அல்லது பிசாசோ எங்களை தேவனை நோக்கி நெருங்கி சேர அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை எப்படியாய் நடத்தினார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அதனுடைய மீதி பகுதிகளை நாங்கள் பிறகு தியானிப்போம். ஆனால் இப்ப நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களுடைய உபத்திரவத்தை காண்கிறார், எங்களுடைய கண்ணீரை காண்கிறார், எங்களுடைய நெருக்கங்களை காண்கிறார். அதை கண்டபடியினால்தான் அவர் எங்களை வந்து சந்தித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பூமியிலே அது சமாதானமாயிருக்கிறது. அவர் தருகிற என்ன சொன்னார்? பூமியில இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த பூமியில நாங்கள் அனுமதிக்கிற இளைப்பாறுதல் கர்த்தருக்கு சமாதானமாயிருக்கிறது. நாங்கள் மகிமையில அனுபவிக்க போகிற அவருடைய இளைப்பாறுதல் பரம கானானாகிய பரலோகமாயிருக்கிறது. அதை இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்திரித்தார்களா இல்லையா? சுதந்திரித்தார்கள். ஆனால் எல்லாருமா இல்ல, 2 பேர். ஏன், எதற்கு, யார் போனார்கள், ஏன் போக முடிந்தது எல்லாவற்றையும் தெரிய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு காலம் போகும் என்று தெரியாது. ஆனா நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்தந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு போதுமானதாக